chapter check 4 ல question number 3 பார்க்கலாம் 3 ல A B C D அப்படிங்கற நாலு क्वेश्चन பத்தி நம்ம பார்க்க போறோம் question பாருங்க express the following in the standard form simplest form or lowest form இங்க இருக்கிற நம்பர்ஸ் நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படினா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படினு சொல்லி ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டுக்கும் நடுவுலயும் எந்த காமன் ஃபேக்டருமே இருக்கு காமன் ஃபேக்டர் இல்லாத அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படினா அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்ல அப்படினா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லனா லோயஸ்ட் ஃபார்ம் அப்படினு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தான் இங்க நம்ம கொண்டு வர போறோம் இந்த A क्वेश्चन பாருங்க -40 by 160 40 by 160 அப்படினு சொல்லி இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டிவைட் பண்ண போறோம் காமன் ஃபேக்டர் மூலமா இல்ல என்ன காமன் ஃபேக்டர் இருக்கு அத டிவைட் பண்ணோம் அப்படினா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே காமன் ஃபேக்டர் இல்லாத அளவுக்கு டிவைட் பண்ண முடியும் அப்படினு சொல்லி பார்க்கிறோம் அதுக்கு நான் முதல்ல என்ன பண்றேன் அப்படினா 40 டேபிளால டிவைட் பண்றேன் 40 டேபிளால டிவைட் பண்ணனும் அப்படினா சொல்யூஷன் -40 by 160 equal to -40 divided by 40 by 160 divided by 40 40 ல டிவைட் பண்ணோம் அப்படினா ஆன்சர் 1 கிடைக்கும் -1 by 160 divided by 40 160 40 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 0 க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம் 16 of 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 4 டைம்ஸ் வரும் 4 4s are 16 so -1 by 4 அப்படினு சொல்லி கிடைக்கும் இதுக்கு மேல இத நம்மால டிவைட் பண்ண முடியாது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் எந்த காமன் ஃபேக்டருமே இல்ல அப்படி கொண்டு வந்தோம் அப்படினா அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்றோம் சோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் -1 by 4 B question 39 by 91 solution 39 by 91 equal to இதல என்ன டேபிளால டிவைட் பண்ண போறோம் அப்படினா 13 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா 39 divided by 13 by 91 divided by 13 so 39 13 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா 3 டைம்ஸ் வரும் 3 into 13 39 அப்படினு சொல்லிருக்கு equal to 3 by denominator 91 இருக்கு 91 13 ஆல டிவைட் பண்ணி அப்படினா 7 டைம்ஸ் வரும் 7 into 13 91 7 ஏரியா 3 by 7 இதுக்கு மேல இத நம்மளால டிவைட் பண்ண முடியாது இதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் next C question 16 by 56 solution 16 by 56 equal to ரெண்டு நம்பரை நான் என்ன பண்றேன் அப்படினா 8 டேபிளால டிவைட் பண்ணனும் அப்படினா 16 divided by 8 by 56 divided by 8 16 ஐ 8 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 2 டைம்ஸ் வரும் 2 8s are 16 2 by 56 ஐ 8 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 7 டைம்ஸ் கிடைக்கும் 7 8s are 56 அப்படினு சொல்லி 2 by 7 அப்படினு சொல்லி நம்பர் கிடைச்சிருக்கு இதுக்கு மேல இத டிவைட் பண்ண முடியாது சோ இதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நெக்ஸ்ட் -36 by 40 that D question solution -36 by 48 இப்போ இத என்ன டேபிளால டிவைட் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா 12 டேபிளால டிவைட் பண்ணி பார்ப்போம் 12 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா -36 divided by 12 by 48 divided by 12 so 36 12 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு 3 டைம்ஸ் கிடைக்கும் 3 into 12 36 ன்னு கிடைக்கும் மைனஸ் இருக்குனால -3 அப்படிங்க by 48 divided by 12 48 12 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 4 டைம்ஸ் வரும் 4 into 12 48 so -3 by 4 அப்படிங்கறத ஃபைனல் ஆன்சர் இதுக்கு மேல இத டிவைட் பண்ண முடியாது இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் -3 by 4